சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற வாக் ஃபார் பீஸ் அமைதிக்கான நடைப்பயணம் அரசு அனுசரணையுடன் இன்று தம்புள்ளையில் ஆரம்பமானது. இந்த பயணம் எதிர்வரும் ஏப்ரல் 28 வரை தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ளது. இன்று காலை 6:30 மணிக்கு இந்த அமைதி நடைப்பயணம் ஆரம்பமானது. கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலிருந்து வாஷிங்டன் வரை 10 மாநிலங்களை கடந்து 110 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட பௌத்த தேரர்கள் அமைதிக்காக மேற்கொண்ட நடைப்பயணம் முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அந்த பயணமே தற்போது இலங்கையில் எய்பசிகோ அமைதி நடைப்பயணம் என்ற பெயரில் அரசு அனுசரணையுடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வணக்கத்திற்குரிய பஞ்சாக்கர தேரர் தலைமையிலான பௌத்த தேரர்கள் நேற்றைய தினம் நாட்டை வந்தடைந்தனர். இந்த அமைதி நடைப்பயணத்தில் ஆலோகா எனும் நாயும் தேரர்களுடன் இணைந்துள்ளது. இந்த நடைப்பயணத்தின் முதல் நாளான இன்று மாத்தளை அலுவிகார வரை பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சரணங் கச்சாமி அனுகம்பம் பட்டிச்ச பரேசம் தம்மம் தேசேதி பஸ்ஸிகோ பனாய்கோ datanglah dunia lihatlah kedamaian ini ketenangan hati damai yang abadi demi kebahagiaan semua makhluk. Mari melangkah dalam kasih sayang. Datanglah dunia karunam paticca anudayam paticca ehi passiko. அமெரிக்காவின் டெக்சாஸ் மகா விபசனா தியான மையத்திற்கு ஸ்ரீ சர்வதாதுக்கள் கொண்டுவரப்பட்டு வழிபாட்டிற்கான வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளராகிய வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ்ஸ தெரிவித்தார். කළ ප්‍රාදේශීයකම් කොට්ටාසේ පිහිට ඇති ක්‍රිස්තුපුර පළවෙනි සහ දෙවන සියවස්වලට අයත් නීලගිරි ස්තූප කැණීමෙන් අනාවරණය කරගත් ධාතුන් වහන්සේලා සහ තායිලන්ත රජයෙන් ප්‍රදානය කළ දැන් ගංගාරාම විහාරස්ථානයේ තැන්පත් කර ඇති කේශි ධාතුන් වහන්සේලා මෙන්ම මහියංගන රජමහා විහාරයේ තැන්පත් කර ඇති සර්වඥ ධාතුන් වහන්සේලා මෙරට බෞද්ධ மாவட்ட மட்டத்தில் விசேட கவனத்தை செலுத்தி டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடுகளை வழங்குதல் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் ஆகியவற்றை துரிதப்படுத்துமாறும் மாகாண சபைகளுக்கு ஏற்கனவே அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருப்பதால் சேதங்கள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாகாண மட்டத்தில் ஆராய்ந்து பார்க்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் நோக்கில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அனர்த்த நிவாரணம் மற்றும் இழப்பீடு வளங்களை துரிதப்படுத்தி உட்கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதங்களை விரைவாக மறுசீரமைப்பதே இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கங்களாக அமைந்தன. டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அபிவிருத்தி பணிகள் அனைத்தும் 2026 ஆண்டு இறுதிக்கு முன்னர் நிறைவடைய வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் இழப்பீடு வழங்கல் தாமதமாவதற்கு பிரதேச மட்டத்தில் நிலவும் சிக்கல்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் ஆலோசனை வழங்கினார். இதன்போது டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை மறுசீரமைக்கும் பணிகளுக்கு சுமார் 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRT அப்பான்சு தெரிவித்தார். அதற்கேற்ப வீடமைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள், மீன்பிடித்துறை, தொழில் மற்றும் வாழ்வாதாரம், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு இழப்பீட்டு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 50 லட்சம் 100 லட்சம் ரூபாய் அளவில் இழப்பீடுகளை பெற்றுத் தருவோம் என்று கூறியும் தகரம் கலன்று சென்றாலும் அதற்கு குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய்களை பெற்றுத் தருவோம் என்றும் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தனர். ஆனால் அதில் எதுவும் கூறிய பிரகாரம் நடக்கவில்லை. மின்சார கட்டணத்தை 30% குறைப்போம் என்றனர். ஆனால் தற்போது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் விலையில் எரிபொருட்களை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என்று பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் முன்வைத்தனர். இதுவரையில் அது
எதுவும் நடந்தபாடில்லை. உலகில் கடும் பொருளாதார பிரச்சினை நிலவும் இந்த வேளையில் பல நாடுகள் எரிபொருளுக்கான வரிகளை குறைத்து மக்களுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளன. ஆனால் இந்த அரசாங்கம் வரிக்கு மேல் வரிகளை விதித்து எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. அதிக விலை கொடுத்து இறக்குமதி செய்த எரிபொருளை மக்களுக்கு மேலும் அதிக விலையில் விற்று வரும் வேலையை இந்த அரசாங்கம் செய்து வருகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். திஸ்ஸமாராம, உடுவில, கங்காராம ரஜமஹா விகாரை மற்றும் பஞ்சமாகாராம ரஜமா விகாரைகளுக்கு நேற்று விஜயம் செய்து சங்கைக்குரிய மகா சங்கத்தினரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவான கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடையோரின் முன்னுரிமையை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தாழ்தள பேருந்து சேவை நேற்று ஆரம்பமானது. மாக்குமர மத்திய பஸ் நிலைய பேருந்து நிலையத்தில் வைத்து இந்த சேவை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சக்கர நாட்காலிகளை பயன்படுத்துவோர், கண் பார்வை சவால்களை கொண்டோர் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் மிகவும் இலகுவாக ஏறிச் செல்லக்கூடிய வகையில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட 10 பேருந்துகள் நேற்று முதல் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு பேருந்திலும் 30 ஆசனங்கள் உள்ளன. அத்துடன் சக்கர நாட்காலிகளில் வரும் பயணிகளுக்கென தனியான இடவசதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த முன்னோடி திட்டம் மாக்கும்புரவிலிருந்து கொழும்பு கோட்டை வரையிலும், மாக்கும்புரவிலிருந்து கடவத்த வரையிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மாரகம அபேக்ஷா வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய சுகாதார மையங்கள் இந்த வழித்தடங்களால் உள்ளடக்கப்படுகின்றன. රජයට ගොඩක් ස්තුතියි මේ වැඩේ පටන් ගත්තට. එමම සුගත් මහත්තයටත් මුලින්ම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. එයා තමයි ප්‍රමුඛ වුණේ. අනිත් රජයේ නිලධාරීන්ටත් ස්තුතිවන්ත වෙනවා. පොදු ප්‍රමාණය මෙච්චර කාලයකට අපි ගියේම නැහැ කිව්වොත් ඒක තමයි හරි. මොකද ඔයගොල්ලෝ කිසිම කෙනෙක් ජීවිතේට දැකලා නැතුව ඇති ආබාධ සහිත කාන්තාවක් රෝද පුටුවෙන් පොදු ප්‍රවාහනය යනවා. මේ තමයි පළවෙනි අවස්ථාව. එවැනි සුවිශේෂී ක්‍රියාවක් කරපු මේ රජයට මම ඉතාමත්ම ස්තුතිය පුද කරන. බොහෝ වෙලාවට මම පෞද්ගලික ප්‍රවාහන සේවය තමයි පාවිච්චි කරේ. ඉතින් ඒකට විශාල මුදලක් වැය වෙනවා. ඉතින් මම හිතනවා මේක හොඳ අවස්ථාවක්. මේ බස් එකට අපිට නගින්න අමාරු නෑ. இலங்கையின் புதிய வலுசக்தி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அனுர கருணாதிலக்க உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் இல்யாஸ் புதிய அமைச்சருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவருடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அனுர கருணாதிலக்க வலுசக்தி அமைச்சுக்கு மேலதிகமாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் கடமையாற்றுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடமைகளை பொறுப்பேற்கும் உத்தியோகபூர்வ ஆவணத்தில் கையொப்பமிட்ட பின்னர் அமைச்சர் அமைச்சின் அதிகாரிகளுடன் முதற்கட்ட கலந்துரையாடலை நடத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித் ருவான் கொடித்துவாக்கு, அமைச்சின் செயலாளர் GMRT அப்பான்சு உள்ளிட்ட அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கண்டி மெனிக்கின்ன நகரில் அமைந்துள்ள 3 மாடி வர்த்தக கட்டிடம் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் அக்கட்டிடம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. மெனிக்கின்ன நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மிக வேகமாக பரவியதன் காரணமாக கட்டிடத்தில் இருந்த ஆடைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளன. எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைவாக செயற்பட்டனர். நேற்றிரவு பானதுர பின்வத்த பகுதியில் கார் ஒன்றும் முச்சக்கர வண்டியும் மோதி இடம்பெற்ற விபத்தில் 29 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த முச்சக்கர வண்டியில் எரிபொருள் தீர்ந்த நிலையில் படுகாயமடைந்த இளைஞரும் மற்றொருவரும் அதனை வீதியின் குறுக்கே இருந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு தள்ளி கொண்டு சென்றபோது பின்னால் வந்த கார் மோதியுள்ளது. முச்சக்கர வண்டியை தள்ளி கொண்டு சென்ற இளைஞரின் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவிய வறட்சியான காலநிலையை தொடர்ந்து கடந்த சில தினங்களாக மாலை வேளையில் கடும் மழை பெய்து வருகிறது. நேற்று மாலை டிகோயா போடைஸ் பகுதியில் பெய்த கடும் மழையினால் போடைஸ் ஆறு பெருக்கெடுத்து அப்பகுதி வெள்ளக்காடானது. இதனால் கூனகள பிரிவில் உள்ள சுமார் 56க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் வெள்ள நீரினால் பாதிப்புக்குள்ளாகின. அதேவேளை நாவலப்பிட்டி பஸ் நிலையம் முற்றாக நீரில் மூழ்கியது. நாவலப்பிட்டி பேருந்து நிலையத்தில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கும் காட்சியே இது.
நுவரெலியாவில் நபர் ஒருவரை துப்பாக்கியால் மிரட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இன்று நுவரெலிய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போதே நீதவான் புஷ்பிகா ஜெயதாச இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி 25,000 ரூபாய் ரொக்கப் பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் கடுமையான நிபந்தனைகளுடன் அவரை விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார். சுமார் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியான போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை மாதம்பே போக்குவரத்து பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சுமார் 2,16,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. கட்பெட்டி நுரைச்சோலையிலிருந்து கொழும்பு நோக்கி மரக்கறிகளை ஏற்றி வந்த லாரி ஒன்றில் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மரக்கறி ஏற்றிச் சென்ற பல வாகனங்கள் மறைத்து சோதனை செய்த போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளின்படி இந்த போதை மாத்திரைகள் இந்தியாவிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தி வரப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய தாயார் ஒருவரை வீதியில் வைத்து மிளிச்சுத்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் 9 சந்தேக நபர்கள் கொக்கரெல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி கொக்கரெல்ல மெதலந்த பிரதேசத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் காணொலியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இது குறித்து நாடு முழுவதும் அவதானம் திரும்பியது. தாக்குதலை தொடர்ந்து சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் கொக்கரெல்ல போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணை பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். உறவினர்களுக்கு இடையில் நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு இந்த மோதலுக்கு காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் எதிர்வரும் ஜூலை மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் கால அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய இத்தொடர் ஜூலை 10ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. முன்னதாக இப்போட்டிகளை ஜூலை 8ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இதேவேளை புதிய மாற்றங்களுக்கு அமைய இத்தொடரின் போட்டிகள் 4 மைதானங்களில் நடைபெறவுள்ளன. இன்று உலக பூமி தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இம்முறை நமது சக்தி நமது பூமி என்பது இதன் உலகளாவிய துணைப்பொருளாகும். 2026ஆம் ஆண்டில் நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மத்தியில் காலநிலை மாற்றம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் இழப்பு, தொழில்துறை கழிவுகள் குவிதல் மற்றும் காடழிப்பு போன்ற சிக்கலான பிரச்சினைகள் தீவிரமடைந்து வருகின்றன. முதலில் 1970 ஏப்ரல் 22 அன்று அமெரிக்காவில் உள்ள பூமி தினம் கொண்டாடப்பட்டது. முதலில் 1970 ஏப்ரல் 22 அன்று அமெரிக்காவில் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது. அமெரிக்க செனட்டரும் சூழலியலாளருமான கேர்லார்ட் நெல்சன் என்பவரால் முன்னோடியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த தினம் பின்னர் உலகம் முழுவதும் பரவி இன்று 193 நாடுகளில் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் பங்கேற்புடன் கொண்டாடப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி பெயரிடப்பட்ட இந்த தினம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் வாழ்வையும் உறுதி செய்யும் ஒரு அமைப்பாக பூமியை கருதுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் அதிகப்படியான வள நுகர்வு காரணமாக ஏற்பட்ட காற்று மற்றும் நீர் மாசுபாட்டினால் மனித ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை தவிர்க்க மக்கள் அணிதிரண்டமையே இந்த தினம் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது. மெரையா சமுத்திரவள்ளி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பால்குட பவனியும் சங்காபிஷேகமும் மிக சிறப்பாக இடம்பெற்றது. காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு ஆற்றங்கரையிலிருந்து ஊர் மக்கள் புடைசூழ மேலதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் பால்குட பவனி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து 108 சங்குகளுக்கு விசேட ஆராதனைகள், ஓம திரவியங்கள் போடப்பட்டு யாகங்கள் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து பூர்ணாகுதி இடம்பெற்று முத்துமாரியம்மனுக்கு பால், பழம், இளநீர், சந்தனம், குங்குமம் அபிஷேகம் இடம்பெற்று கும்பநீர் ஆலயத்தை சுற்றி வந்து அம்மனுக்கு ஊற்றப்பட்டது. 108 சங்குகளாலும் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பதவியிலிருந்து டிம் குக் விலகுவதாக அறிவித்துள்ளார். ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நிலையில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு டிம் குக் பதவியிலிருந்து விலகியுள்ளார். 65 வயதான குக் செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று தலைமை செயல் அதிகாரி பொறுப்புகளை ஆப்பிள் நிறுவனத்தின் மென்பொருள் பொறியியல் தலைவரான ஜான்
டெர்னஸிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும், அதே சமயம் கலிபோர்னியாவில் குபெர்டினோவில் உள்ள அந்த நிறுவனத்தில் நிர்வாக தலைவராக தொடர்ந்து பணியாற்றுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பதும் இத்தகைய ஒரு அசாதாரணமான நிறுவனத்தை வழிநடத்த நம்பப்பட்டதும் என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகும். நான் என் முழு உள்ளத்தாலும் ஆப்பிளை நேசிக்கிறேன். இவ்வளவு புத்திசாலித்தனமான, புதுமையான, படைப்பாற்றல் மிக்க மற்றும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட ஒரு குழுவுடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் என்று குக் ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். இந்நிலையில் செப்டம்பர் 1 தேதியிலிருந்து வன்பொருள் பொறியியல் தலைவரான ஜான் டர்ன்ஸ் பொறுப்பேற்பார் என ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கை கடல் எல்லைக்கு அருகாமையில் சிங்கப்பூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஈரானுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் எரிபொருள் கப்பல் ஒன்று அமெரிக்காவினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்கு 700 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த கப்பல் அமெரிக்க கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் மெரின் டிராபிக் தரவுகளின்படி இது சுமார் 3 லட்சம் டன் கொள்வனவு கொண்ட கச்சா எண்ணெய் கப்பலாகும். இந்த கப்பலுக்கு ஐக்கிய அமெரிக்க வெளிநாட்டு சொத்துக்கள் கட்டுப்பாட்டு அலுவலகத்தினால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் இந்திய கப்பல் நிறுவனம் ஒன்றுடன் தொடர்புடையது என்ற தகவலும் வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. குறித்த கப்பல் ஏப்ரல் 10 வளைகுடா பிராந்தியத்திலிருந்து புறப்பட்டு ஏப்ரல் 18 இலங்கையின் காலி துறைமுகத்திற்கு அருகாமையில் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச ஊடக அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த போர் நிறுத்த காலம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்டும் உலக பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியும் 1 மாதத்திற்கு மேலாக நீடித்த இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதே இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகிறது. போர் நிறுத்தம் முடிவடைந்த பின்னர் தாக்குதல்களை நடத்தப் போவதாக முன்னர் அச்சுறுத்தியிருந்த போதிலும் பின்னர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகிய ஜனாதிபதி ட்ரம்ப் சமாதான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கைக்கு தான் இணங்கியதாக தெரிவித்தார். இதற்கமைய ஈரான் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டார். ஐபிஎல் தொடரின் 31வது லீக் போட்டி ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்கும் இடையிலே இந்த போட்டி இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய சன்ரைஸ் ஐதராபாத் அணி 20 ஓவர்களில் 242 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இதில் அபிஷேக் சர்மா 68 பந்துகளில் 135 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 243 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை தொடர்ந்த கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 195 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சார்பில் நிதிஷ் ராணா 57 ஓட்டங்களையும் ஷமீர் ரிஸ்வி 41 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இஷான் மாலிங்க 32 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த போட்டியில் சன்ரைஸ் ஐதராபாத் அணி 47 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது.